Hi friends, today video la 10th book la 4th unit la உள்ள இலக்கணம் பார்க்க போறோம். டைட்டில் பாருங்க, பொது அப்படினு கொடுத்திருக்காங்க. இலக்கணம் பொது. இதுதான் வந்து 4th unit ஓட டைட்டில். ஓகேவா? இதுல நாம என்ன படிக்க போறோம் அப்படினா நமக்கு ஆல்ரெடி தெரியும். இருதிணை, ஐம்பால், அப்புறம் வந்து வலு, வளா, வலு, அமைதி இது எல்லாமே தெரியும். அதோட எக்ஸ்பிளனேஷன், பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் தான் நாம இதுல பார்க்க போறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இரண்டு திணைகள், அது என்னென்ன அப்படின்னா அக்ரிணை, உயர்திணை அப்படின்னு நம்ம தெரியும். அந்த உயர்திணையும் அக்ரிணையும் நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா மனுஷங்கள், அதாவது 6 அறிவு உள்ள மனிதர்களை வந்து நாம என்ன சொல்றோம் அப்படின்னா உயர்திணை அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம மித்த பிற, அதாவது 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, 1 அறிவு உள்ள உயிரினங்களையும் உயிரற்ற பொருட்களையும் நாம வந்து அக்ரிணை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதே மாதிரி 5 பால் தெரியும் நமக்கு. என்னென்ன அப்படின்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இந்த 5 பால்கள் தெரியும். இந்த 5 பால்லையுமே வந்துட்டு நம்ம உயர்திணைக்கு 3ஐயும் அப்புறம் அக்ரிணைக்கு 2ஐயும் நாம பிரிச்சிருக்கோம். என்னென்னு பாருங்க, ஆண்பால், பெண்பால், பலர்பால். ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு மனிதர்களை குறிக்கக்கூடியது. இதே மித்ததை குறிக்கிறத நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அக்ரிணை, ஒன்றன்பால், பலவின்பால், இது ரெண்டைக்கும் வந்து அக்ரிணைக்குரிய பிரிவா வந்து நாம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ அதுக்குரிய எடுத்துக்காட்டெல்லாம் பாருங்க. வீரன், அண்ணன், மருதன் இது எல்லாமே வந்து ஒரு ஆணை குறிக்குது. ஸோ இதனால ஆண்பால். மகள், அரசி, தலைவி இது வந்து பெண்ணை குறிக்குது. ஸோ பெண்பால். மக்கள், பெண்கள், ஆடவர் இது எல்லாமே வந்துட்டு பல பேர் சேர்ந்த ஒரு தொகுப்பு. ஸோ அதனால பலர்பால். ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, அக்ரிணைக்குரிய பால் பகுப்புகள். அக்ரிணையில வந்து ஒன்றனை குறிப்பதை ஒன்றன் பாலையும், பலவற்றை குறிக்கிறத வந்து பலவின்பால் அப்படின்னு நம்ம சொல்றோம். எடுத்துக்காட்டு பாருங்க, யானை, புறா, மலை. அதாவது ஒரே ஒரு யானை யானைன்னு சொல்லுவோம். இதே இது கூட்டமா இருந்தா யானைகள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அக்ரிணையில வந்து யானைகள் அப்படின்னு வரும்போது பலவின்பாலா வரும். ஓகேவா? அடுத்து புறா, கூட்டமா இருந்துச்சுன்னா புறாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நமக்கு ஒன்றன் பாலா வந்திருக்கு. ஸோ புறா. அடுத்து மலை. இதே தான் அக்ரிணை பாருங்க. அக்ரிணைனா பலவற்றை குறிப்பதை தான் நாம் வந்து என்னன்னு சொல்லுவோம், பலவின்பால் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு பசுக்கள், மலைகள். அடுத்து பாருங்க, மூவிடம். மூவிடம் நமக்கு தெரியும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. இதை தான் வந்து நம்ம 3 இடங்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ தன்மைனா என்ன, முன்னிலைனா என்ன, படர்க்கைனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ தன்மை பெயர்கள் நான், யான், நாம், யாம் இந்த மாதிரி தன்னை குறிக்கிறது தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், தன்மை பெயர்கள் அப்படின்னு சொல்றோம். இதே இது தன்மைக்கு உரிய வினைகள். இப்போ நான் நடந்து வரேன் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், நான் நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். இதே இது நிறைய பேர் வர்றோம் அப்படின்னா தன்னை மட்டும் குறிக்கிறது. ஓகேவா? இப்போ நான் என்னையவே வந்து மரியாதையா கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா யாம் நடந்து வந்தோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? முன்னிலை அப்படின்றப்போ வந்து நீ, நீவிர், நீர், நீங்கள் இந்த மாதிரி குறிக்கிறது. அவங்களுக்குரிய வினைகள் என்னன்னா நீ வந்தாய், நீ நடந்தாய், நீ ஓடினாய் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் அவங்களுக்குடைய வினைகள். அடுத்து படர்க்கை. படர்க்கை அப்படின்னா அவன், அவள், அவர், அது, அவை அந்த மாதிரி சொல்றதை தான் படர்க்கை பெயர்கள் அப்படின்னு சொல்றோம். அவங்களோட வினைகள் வந்து எப்படின்னா அவன் வந்தாள், அவள் சென்றாள் அந்த மாதிரி நாம வந்து சொல்லுவோம். அவள் படித்தாள், அவள் ஓடினாள் அந்த மாதிரி அவங்களோட வினைகள் வந்து அமையும். அதாவது தன்மைனா தன்னை பற்றி அமையும். முன்னிலை அப்படின்னா நீ, நீவிர், நீங்கள், நீர் அப்படின்னு வரும். படர்க்கை அப்படின்னா அவன், அவள், அவர், அது, அவை. இந்த இதுல பெயர்களை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அதோட வினைகளை வந்து நம்மளே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, வலு, வளாநிலை, வலுவமைதி. இந்த 3க்குமே சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வலு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இலக்கண முறையை பின்பற்றாம பேசுறது, எழுதுறது இதை தான் வந்து வலு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வளாநிலை அப்படின்னா இலக்கண முறையோடு எந்த ஒரு பிழையும் இல்லாம பேசுறது, எழுதுறதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், வளாநிலை அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, இதுல இருந்திணையும், ஐம்பாலும், மூவிடமும், காலமும், வினாவும், விடையும், பல வகை மரபுகளும் ஆகிய 7 தொடர்களிலும் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவை
வலு எனப்படும். இவ்வாறு இலக்கணம் பிழைகளில் இல்லாதிருப்பின் அவை வளாநிலை எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேபிள் பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் வந்து திணை. திணைனா என்னது? உயர்திணை, அஃறிணை அப்படின்னு ரெண்டா பிரிப்போம். உயர்திணை அப்படின்றது மனிதர்கள், அதாவது 6 அறிவு உள்ள ஜீவன்களை வந்து நாம என்னன்னு சொல்றோம்? உயர்திணைன்னு சொல்றோம். அஃறிணை 6 அறிவு இல்லாத அனைத்து உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களை நாம அஃறிணை அப்படின்னு சொல்றோம். இந்த திணையில நமக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. செழியன் வந்தது. வந்தது அப்படின்றதுக்கு நம்ம என்ன குறிப்போம்? இப்போ மாடு வந்தது அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அதாவது 5 அறிவு உள்ள ஜீவன் அல்லது அது வந்தது அந்த மாதிரி நாம குறிக்கலாம். பட் இங்க வந்து 6 அறிவு உள்ள ஒரு ஜீவனை நம்ம எப்படி சொல்லணும்? செழியன் வந்தான் அப்படின்னு சொல்லணும். இங்க வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இலக்கண பிழை உடையது. ஸோ அதனால இது வளாநிலையில சரியா கொடுத்துருக்காங்க. செழியன் வந்தான். அடுத்து பாருங்க பால். கண்ணகி உண்டான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பெண்பாலுக்குரியதை ஆண்பாலுக்குரிய வினையை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதை வளாநிலைக்கு மாத்தினா கண்ணகி உண்டாள் அப்படின்னு மாத்திக்கணும். இடம் பாருங்க. நீ வந்தேன். நீ அப்படின்றது வந்து எந்த இதுக்கு வரும்? முன்னிலைக்கு வரும். பட் இதுல வந்து நமக்கு என்னது? படர்க்கைக்கு வரணுமா? நீ வந்தேன் அப்படின்றது வளாநிலைக்கு மாறணும். அப்படின்னா நீ வந்தாய் அப்படின்னு மாத்திக்கணும். நேற்று வருவான், அதாவது நேற்று வந்தான் அப்படின்றது தான் இலக்கண பிழையற்ற சொல். அடுத்து பாருங்க. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். இது வந்து ஒரு வினாதான், பட் பிழையுடையது. அதை பாருங்க. பிழை இல்லாம எப்படி எழுதியிருக்காங்கன்னு. இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டல். அடுத்து பாருங்க. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல். இது நமக்கே தெரியும், இந்த ஆன்சர் வந்து தப்பு. கண்ணாடி பைக்குள் எப்படி வந்து இருக்க முடியும்? ஒரு மனுஷன் வந்து வீட்டுக்குள்ள இருக்கலாம், அதுங்களோட இருப்பிடத்துல தான் இருக்க முடியும். அதை தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று விடையளித்தல். அடுத்து பாருங்க. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல். இது வந்து தப்பு. நம்ம தென்னந்தோட்டம் கூட மாட்டோம், தென்னந்தோப்பு அப்படின்னு கூடுறோம். ஓகேவா? இது ரெண்டையும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நல்லாவே புரியும். அடுத்தது பாருங்க. வலு அமைதி. இப்போ நாம ஒரு சொல் சொல்றோம் அப்படின்னா அது வந்து பிழையுடையது, அதாவது இலக்கண முறைப்படி இல்லை, அது வந்து பிழையுடையது அப்படின்னு தெரிஞ்சாலும் அது வந்து பிழை அல்லாத சொல் அப்படின்னு நம்ம வந்து சொல்றதை தான் என்னன்னு சொல்றாங்க? வலு அமைதி அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க. திணை வலு அமைதி. திணையில எடுத்துக்காட்டு பாருங்க. என் அம்மை வந்தாள் அப்படின்னு ஒரு மாட்டை பார்த்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நமக்கு மாடு வந்து என்னது? அஃறிணை. அஃறிணை அப்படின்றதுக்கு என் அம்மை வந்தது அப்படின்னு நம்ம சொல்லணும். பட் இது வந்து உயர்திணையா மாத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது வந்து திணை வலு அமைதி. ஓகேவா? அடுத்து பால் வலு அமைதி. இதுல பாருங்க. வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு ஆண் குழந்தையை வந்து கூப்பிடணும். ஆனா இங்க வந்து ஒரு பெண் குழந்தையை வந்து அவங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க. ஸோ அதனால ஒரு ஆணுக்குரிய சொற்களை வந்து பெண்ணுக்கு பயன்படுத்துறதுனால இது வந்து என்னது? பால் வலு அமைதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க. இட வலு அமைதி. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாணன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்கை இடத்தில் கூறுவது இட வலு அமைதி. அதாவது என்ன அப்படின்னா, மாறன் அப்படின்ற ஒருத்தன் வந்து அவனை பத்தி இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லும் போது எப்படி சொல்லணும்? நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதாவது தன்னை பத்தி சொல்லும் போது அது தன்மையா வரணும். ஓகேவா? ஆனா இதை எப்படி அவன் சொல்லியிருக்கான்னு பாருங்க. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது படர்க்கை இடத்துல சொன்ன மாதிரி அவன் சொல்லியிருக்கான். ஸோ அதனால இது வந்து இட வலு அமைதி. அடுத்தது பாருங்க. கால வலு அமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். ஆக்சுவலி இதுக்குரிய மீனிங் என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவர் நாளைக்கு வராரு, அதுதான் மீனிங். ஓகேவா? அதை வந்து நாம குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு சொல்லி நாம சொன்னாலும் அதை வந்து நாம பிழையா எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இதை வந்து கால வலு அமைதி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து பாருங்க. மரபு வலு அமைதி. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற் பட வேண்டும் அப்படின்னு வந்து பாரதியார். இந்த இது எதுல இருக்கும் அப்படின்னா, காணினியில மீண்டும்
பராசக்தி காணினியில மீண்டும் அப்படின்னு அந்த ஒரு பாட்டு படிச்சிருப்பீங்க. அந்த இதுல ஒரு லைனை தான் எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, குயில் நமக்கு ஆல்ரெடி தெரியும், குயில் வந்து கூவும் அப்படின்னு தெரியும். பட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, கத்தும் குயிலோசை, குயில் கத்தும் குயிலோசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கத்தும் அப்படின்ற எழுத்து வந்து இங்க மரபு வலு. ஓகேவா? ஸோ அதனால இந்த கவிதையில மரபு வலு இடம்பெற்றிருக்கிறதுனால இது வந்து மரபு வலு அமைதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேவா? அவ்வளவுதான், இந்த இலக்கணம் முடிஞ்சிருச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.